அதில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்ம ஜெபம் வச்சுருக்கிறோம், மறக்காதீங்க. வியாழக்கிழமை வருகிறது. காலையில் 9:30 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரையிலும் சொன்னது போல் அறிவிப்பு கொடுத்தாரு. வாங்க, நேரத்தோடு வந்து இந்த ஜெபத்திலே நம்ம கலந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது இந்த கட்டட காரியத்தை குறித்து உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு சித்தமான இந்த வருஷத்துக்குள்ளே கட்டிவிடுவோம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதனால் கட்டுவதற்குண்டான அந்த நிதி உதவிகளை நீங்கள் ஏற்படுத்தி ஒரு 2 மாதத்துக்கு சொல்லி ஒரு 2 மாதம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்குண்டான அந்த நிதி உதவிகளை நீங்கள் சேகரித்து சபையிலே கொடுப்பீர்களானால் கர்த்தர் சொல்கிற அந்த நேரத்தில் நாம் கட்டி முடிக்கலாம். அதற்காக ஜெபிக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலையும் கூட நம்முடைய இந்த காலை தியானத்துக்காக 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு செய்தியாக இருக்காது, ஒரு ஆலோசனையாக இது இருக்கும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 32வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். 237 பக்கம் 237 புதிய ஏற்பாட்டில் 23வது வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இந்த வசனத்தில் எங்களுக்காக வைத்திருக்கிற மன்னாவை பேசும் ஆண்டவரே. நீர் எங்கள் ஆத்துமாவை திருப்திப்படுத்தி எங்கள் ஆத்துமாவை நீர் பலப்படுத்துகிற கர்த்தர் ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது போல உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது போல இந்த வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக மாறுவதாக உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜீசஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பகுதியில்
23 32 வரைக்கும் வாசிப்போமானால், அந்த இடத்திலே ஆண்டவர் நமக்காக பிற்கும்படிக்கு அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் ஆசீர்வதித்து, அதனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் இந்த இடத்திலேயே நாம் வாசிக்கிறோம். அப்படி அதை செய்யும் பொழுது யார் அதிலே பங்கெடுக்க வேண்டும், யார் அதிலே பங்கு பெறக்கூடாது என்பதை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பங்கு எடுக்கும்பொழுது என்ன நன்மை உண்டாகும், பங்கு எடுக்காததுனால என்ன தீமை உண்டாகும் என்பதை குறித்தும் இங்கே வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த பகுதியை நான் எடுப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்று கேட்டால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இம்மையிலும் சரி, அது மறுமையிலும் சரி, கர்த்தர் 2 விதமான ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நம்பி உங்களுக்கு இந்த வசன பகுதியை நான் விவரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்க, சில வார்த்தைகளை நான் ஹைலைட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, 27வது வசனத்திலே அபாத்திரராய் சொல்லப்பட்டிருக்கு. அதே 27வது வசனத்திலே குற்றம் உள்ளவனாய் இருப்பான். 29வது வசனத்திலே நிதானித்து, பகுதியிலே வாசிக்கிறோம், சென்டரில் இருக்கு, நிதானித்து என்று நாம் படிக்கின்றோம். 31வது வசனம் கடைசியிலையும் 32வது வசனத்தினுடைய துவக்கத்திலையும் நியாய தீர்ப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அபாத்திரராய் குற்றமுள்ளவனாய் இருப்பான், நிதானித்து நியாய தீர்ப்பு. இந்த வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் வேதத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகள். அது முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளணும். வேதத்தை வெறும் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் நாம் பார்க்கக்கூடாது, எச்சரிப்பையும் நாம் பார்க்க வேண்டும். 2 பகுதியிலையும் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஃபஸ்ட்டு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சில செய்திகள் ஆசீர்வாதமாக நமக்கு வரும், சில செய்திகள் எச்சரிப்பாக வரும், சில செய்திகள் நம்மை திடப்படுத்தும், சில செய்திகள் நம்மை பலப்படுத்தும். இப்படி செய்திகள் ஒன்றாய் இருப்பது அல்ல. ஆவியானவர் எப்படி சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல சபைக்கு என்ன சொல்ல வாஞ்சிக்கிறாரோ அப்படியாக அவர் அசைவாடுகிற தேவன். அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமத்திலே வாசிக்கின்றோம், 1:2 வாசிக்கிறோம், அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆசிலேஷன், ஜலத்தில் அவர் அசைவாடி கொண்டிருந்தார். இன்னும் பூமியில் இறங்கலை, மத்திய ஆகாயத்திலே அவர் அசைவாடி கொண்டே இருந்தார். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அசைவாடின அந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள் இறங்கியிருக்கிறார். நம்ம பாட்டு புத்தகத்தில் முதல் பாடலாக இந்த பாடலை இன்றைக்கு நாம் பாடினோம். பாட்டு புக்கு இருக்கா உங்க கையில்? பாருங்க, 120. நூற்றி 120வது பாடல்.
அதில் 3வது அடி பாருங்களேன். 3வது அடி யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா அதை? ம், ம், ம். ஆமென். இந்த 3வது வரியும் 4வது வரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆவியினால் அபிஷேகித்தீரே என்னையுமே உம் சாயலில் நான் வளர. ஆமென். எதுக்காக கர்த்தர் ஆவியில் நம்மளை அபிஷேகம் பண்ணுறாரு? யார் சாயல்ல? நம்ம சாயல் இல்லை. நம்ம சாயல் போனோம். மனுஷ சாயல் முன்னிருந்த நபராக நம்ம இருக்கக்கூடாது. இனி கர்த்தருடையவர்களாக இருக்கணும். ஆமென். மனுஷ சாயல் போனோம். யார் சாயல் வரணும் அப்படின்னா, ஆமென், உம் சாயல், தேவ சாயலாய் நான் வளர, உம் சாயலில் நான் வளர வளர. ஆமென். யார் சாயலில் வளரணும்? அதுக்கு தான் அந்த ஆவியானவர் அபிஷேகம். அந்த ஆவியின் அபிஷேகம் எதுக்குன்னா, அவருடைய சாயலாய் அப்போ தான் மாற முடியும். மாற்றுவார் கர்த்தர். நம்முடைய சுய பலத்திலையும் ஞானத்திலையும் நாம் என்ன செய்ய முடியாது, முடியாது. அதுக்கு தான் அந்த ஆவியின் அபிஷேகம். ஆண்டவரே உம்முடைய சாயலில் நான். ஆமென். இன்னொரு வசனம் கூட நான் படிக்கலாம். பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். 1 பேதுரும் 1 யோவான் 3ஆம் அதிகாரம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். அதிலே 2வது வசனத்தை நம்ம படிக்கலாம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். இனி சொல்லப்பட்டிருக்கு, இன் ஃபியூச்சர் நம்ம எப்படி இருப்போம்? இன்னும் நமக்கு அது தெரியல, வெளிப்படலை. ஆகிலும் யார் வெளிப்படும் போது? இயேசு வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று யாருக்கு ஒப்பாயிருப்போம்? இயேசுவுக்கு ஒப்பாயிருப்போம். ஈக்குவல் டு ஜீசஸ். எவ்வளோ ஒரு மேன்மை கொடுக்குறார் பார்த்தீங்களா? இனி எப்படி இருப்போம் அது தெரியல. ஆனால் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு நாம் எப்படி இருப்போம்? அவருக்குடைய சாயலை போல இருப்போம். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாம்சம் கலைந்து, அப்படின்னா நான் தவறு செய்யும் பொழுது உடனுக்குடன் ஆண்டவரே இந்த குறையை மன்னிங்க, என்னை கழுவுங்க, இனி அப்படி நான் செய்யாதபடி என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிட அதை விட 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 உங்களுடைய மனது புதிதாய் மாறும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். கண்ணாடியிலே கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, அப்புறம் ஆவியாய் இருக்கிற அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் படுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை கூட வாசிங்க அந்த வசனத்தை. நாம் எல்லோரும், நம்ம சபையார் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே
காண்கிறது போல கண்டு. ஆமென். இருங்க ஒரு நிமிஷம். கண்ணாடியில் நம்ம முகத்தை போய் பார்த்தா அது என்ன பண்ணும்? நம்ம முக சாயலை அது காண்பிக்கும், அப்படி தானே? இல்லை வேறு சாயலை காண்பிக்குமா? இல்லை. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான். அதே போல் நாம் கர்த்தருடைய மகிமையை காண்போம் என்று வேதம் சொல்லுகிறது. புரியுதா? கர்த்தருடைய மகிமையை காண்போம். ஆக ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக, அது பார்த்தீங்களா, நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, ஆவியாக இருக்கிற கர்த்தரால், அந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணுங்க. கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? ஒரு சமயம் ஆட்தத்துவமாக இந்த பூமிக்கு இயேசு மானிட அவதாரம் எடுத்து மனுஷ சாயலானார் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதே மனுஷ சாயலாய் மாறின தேவன் இன்னைக்கு எந்த சாயலில் இருக்கிறாரு சொல்லுங்களேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஒவ்வொருவரும் செயல்படுகிற விதம் தனித்தனி. இப்போ சூரியன் இருக்கு, சூரியன் ஒன்று தான். சூரியனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? முடியாதா? முடியாதா? தூரந்து பார்க்கலாம், சரி. கிட்ட போய் பார்க்க முடியாது அப்போ. ஓகே, சூரியனை பார்க்கலாம். சூரியன் ஒன்று தான், ஆனால் அதிலிருந்து என்னென்ன வருது? வெளிச்சம், அப்புறம் வெளிச்சமும் வேற என்ன வருது? உஷ்ணம். சூரியன் ஒன்று தான், செயல்படுகிற விதம் வித்தியாசம். அதே போல தேவன் ஒருவர் தான், ஆனால் செயல்படுகிற விதம் வித்தியாசம். அப்போ மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கர்த்தர் இன்னைக்கு எப்படி மாறுறாருன்னு கேட்டால், ஆவியாக இருக்கிற கர்த்தரால். அல்லேலூயா. அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும், உங்கள் ஆவியோடு தொழுது கொள்ளுங்க, உண்மையோடு தொழுது கொள்ளுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். சரி, அந்த கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே என்று சொல்லப்பட்டிருக்கு. யாருடைய சாயலாக? ஆவியாய் இருக்கிற கர்த்தர். சொல்லுங்க, ஆவியாய் இருக்கிற கர்த்தருடைய சாயலில் கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். அப்போ அந்த ஆவியே இல்லைன்னா அந்த சாயல்ல உருவாக முடியுமா? சூரியனே இல்லைன்னு வச்சுங்க, நமக்கு என்ன கிடைக்காது? வெப்பம் கிடைக்காது, வெளிச்சம் கிடைக்காது. ஆனால் ஆவியானவரே நமக்குள்ள வரல அப்படின்னு சொன்னால் அந்த சாயல் எப்படி வரும்? புரியுதா உங்களுக்கு? சரி, மனுஷன் இருக்கிறான், மனுஷனுக்குள்ள என்னென்ன இருக்கு? ஆவி, ஆத்மா, 3. எல்லாம் 3 தான் படிச்சிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. மனுஷனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் 3 ஆண்டவர் படைச்சிருக்காரு. இப்போ சரீரம் இருக்கு, ஆத்மா இருக்கு, உங்களுக்குள்ள ஆவி இல்லை வச்சுக்கோங்க. ஆவி இல்லை. இந்த ஆவி இல்லாமல், மனுஷ ஆவி இல்லாமல் மனுஷனுக்குரியவைகளை நீங்கள் அறிய முடியுமா? முடியுமா? முடியாது. ஆத்மா இருக்கு, ஆவி இல்லை, நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுமா? மற்றவங்களுடைய என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு புரியாது, மற்றவங்க என்ன சொல்ல வராங்க உங்களுக்கு புரியாது. அப்போது மனுஷனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அவன் மற்ற மனுஷனுடைய எல்லா விதமான உணர்வுகளையும் அறிந்து கொள்ள முடியும். கரெக்டா?
இப்போ மனுஷனுக்குள்ள மிருக ஆவி இருக்குதுன்னு வச்சு, மிருக ஆவி அவன் மனுஷனை நடப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் எப்படி நடப்பான்? எப்படிமா? வெறி பூச்ச மாதிரி நடப்பான். செம்மையா சொன்னாங்க பாருங்க. மிருக ஆவி அவனுக்குள்ள இருக்குமானா அவன் எப்படி நடப்பான்? மனுஷனை நடப்பான். சில நேரத்தில் சில திட்டுவாங்க, நீ மனுஷனா? மனுஷன் மிருகமா மாறிடுறான். பைபிள்லையும் சில காரியங்கள் இருக்கு. அதில் மனுஷன் மிருகமா, ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆவி சரியில்லை. அப்போ மிருகத்தின் ஆவி, பைபிளில் கூட நெபுகாத் நேச்சார்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் பெருமை பாராட்டினதுனால கர்த்தர் அவனை அடித்தார். அவன் என்ன ஆயிட்டான்னா, மாடு போல புல்ல போய் மேய்ச்சானா. என்னடா இது அதிசயமாகுது, ஆச்சரியம். மனுஷன் போய் என்ன பண்ணுறான்? யாராவது புல்ல மேய்ஞ்சிக்கிறீங்களா? இல்லை, யாருமே. நம்ம எல்லாம் சாப்பாடு தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அந்த மனுஷன் பாருங்க, புல்ல போய் மேய்ஞ்சினுக்கிற மாடு மாதிரி மிருகமாக மாட்டான். அவனுக்கு அந்த மிருகம் மாதிரி முடியெல்லாம் முளைச்சிருச்சு, மிருகம் மாதிரி இருக்கிறான் பார்க்கறதுக்கு. கர்த்தர் அந்த சாயலை, மனுஷ சாயலை மாற்றி மிருக சாயலை கொடுத்துட்டார் அவனுக்கு. காரணம் என்ன? அவனுக்குள்ள அந்த பெருமை. என்ன, இந்த நான் கட்டின பாபிலோன் நல்லவா அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், காலி. பாருங்க, மனுஷன் மிருகமாக மாறுறான். அப்போ அவன் போய் ராஜ அரண்மனையில் இருக்கக்கூடியவன், சிங்காசனத்தில் அமரக்கூடியவன் இன்னைக்கு எங்கே இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அரண்மனையெல்லாம் விட்டுட்டு, வீட்டெல்லாம் விட்டுட்டு, ரோட்டில் போய் புல்லை மேய்ஞ்சிக்கிட்டு, ரோட்லேயே பனியிலையும் இதுலையும் வெயிலையும் உட்காந்துட்டு. அன்பானவர்களே, இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னா, ஆண்டவர் தமது சாயலாய் நம்மை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஆண்டவர் தமது சாயல் எப்படி இருக்கிறாரோ அதே போல மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் உருவாக்கப்பட்ட இந்த மனுஷனுக்குள்ள கர்த்தர் என்ன ஊற்ற விரும்புகிறார் என்று கேட்டால் அவருடைய பரிசுத்த ஆமென். யோவேல் 2:28 படிங்க. யோவேல் 2:28. இன்னொருத்தர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்று நினைக்கிறேன். ஆமென். அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை. அப்போ ஊற்றப்படும் போது நடக்கப்படுகிற அடையாளங்கள் என்ன? 2 என்னென்னமா? அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஒருத்தவங்கலாம் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனமே நான் நம்ப மாட்டேன், தீர்க்க தரிசனம் நம்ப மாட்டேன். நம்பாதது ஒன்று பைபிள் எழுதி வைப்பாரா கர்த்தர்? அப்படின்னு சொன்னால் மொத்த பைபிளும் நீ நம்பலன்னு அர்த்தம். மொத்த பைபிளும் தீர்க்க தரிசனம் தான். ஆமேன்னு சொல்லுங்க. தமது தீர்க்க தரிசியினால் ஆவியில ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் மனுஷனுக்கு. அதுக்கு வசனம் இருக்குது, தீமோத்தேயுல இருக்குது வசனம். வாசிங்க, அதையும் வாசிக்கலாமே. தீமோத்தேயு புஸ்தகம் 2 தீமோத்தேயு 3:16 படிப்போம். உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருந்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லி பாருங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, வசனத்தை கவனிங்க.
எதுக்காக நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு? நம்மை தேற்றும்படியாகவும், ரெண்டாவது நற்கிரியைகளை செய்ய நாம் கற்றுக்கொள்ளும்படியாகவும் நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்மை தேறணும். எந்த மனுஷனும் கிறிஸ்துவுக்குள்ள தேறினவனாய் நிறுத்தும்படி என்று சொல்லுகிறார் கொலோசியரில். தேறினவனாய் நிறுத்தணும். இன்னைக்கு நீட்டில் மார்க் வாங்குறாங்கன்னா யார் தேர்ச்சி அதிகமாக பெற்றாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு. அப்போது கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? தேறினவர்களாக இருக்கணும். நோஞ்சானா இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் பிச்சைக்காரனாக இருக்கக்கூடாது. நம்ம தேறினவர்களாக இருக்கணும். இன் பி ஃபெய்த். பக்தியில் தேறினவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய தேர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பாருங்க. இப்போ எக்ஸாமுக்கு எழுத போகிறாங்க பிள்ளைங்க, அவங்க கடைசியில் ரிவிஷன் டெஸ்ட்னு ஒன்று கொடுப்பாங்க, தெரியுமா? ரிவிஷன், ஃபஸ்ட்டு ரிவிஷன், செகண்டு, தேர்டு. அந்த ரிவிஷனில் அவங்க என்ன பண்ணால் என்னென்னலாம் முதல்ல இருந்து படித்தாங்களோ ஏப்ரல்லேருந்து அதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு தேறி இருக்கிறாங்க எக்ஸாம் எழுது. நம்மளை நம்ம எக்ஸாமின் பண்ணணும். ஆண்டவரே, நான் எந்த அளவுக்கு உங்களிடத்தில் நான் தேறி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவுக்கு தேறி இருக்கிறேன்? இன்னும் நான் குழந்தையாகவே இருக்கிறேன்னா ஆண்டவரே, அல்லது நான் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறேன்னா? பிரைஸ் தி லார்ட். அப்போது நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க, உங்கள் மனசாட்சி சொல்லும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இந்த வசனத்தை கை கொள்றீங்கன்னு அர்த்தம். சரி. ஸோ எதுக்காக எழுதப்பட்டார்? எப்படி எழுதினார் அப்படின்னா தீர்க்க தரிசனம். இப்போ படிங்க யோவேல்ல, உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் காண்பார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தரிசனத்தை பார்த்துருக்கிறீங்க? கர்த்தர் கொடுத்த தரிசனம் எத்தனை பேருக்கு? தைரியமாக கை தூக்குங்க. எனக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு, எனக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு அப்படின்றவங்க. சரி, 1 2 3 4 5 6 6 பேர் கை தூக்கிறீங்க. வசனம் உங்களுக்குள்ள நிறைவேறணும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுதில்ல, நீங்கள் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காண்பீர்கள். அதுதான் அடையாளம். ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு அதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு அடையாளம் புது ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுத்து, இது பழைய ஏற்பாட்டில் சொல்கிறாரு. அதே நீங்கள் அப்போஸ்தலர் 2:17 வாசிக்கும் பொழுது, கடைசி நாட்களில் ஊற்றுவேன். அந்த யோவேல்ல சொல்லப்பட்ட அதே வார்த்தை அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆவியானவர் ஒன்று தான், ஆனால் செயல்படுகிற வித்தியாசம் வேற. இப்போ பாருங்க, இந்த அடையாளத்தை அவர் காமிச்சிட்டு அதுக்கு முன்னாடி அந்த அந்நிய பாஷையை குறித்து அவர் விவரிக்கிறார். ஏன் இந்த பாஷை? எல்லாரும் நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் குடிச்சு வெறிச்சு என்னென்னமோ கண்ணாமண்ணான்னு உளர்றாங்க இவங்க. அப்படிதான் ராங் கன்செப்ஷன், தவறாய் புரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு பைபிளை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம் அதன் பிரகாரம் தான் உங்கள் வாழ்க்கை. பைபிளை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்வீர்கள், ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இன்னைக்கு பைபிளை சரியா புரிந்து கொள்வார்கள், ஆனால் விக்கிரக ஆராதனை இருக்காது. பைபிளை புரிந்து கொள்ளணும். அதுக்கு ஞானத்தை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. சங்கீதக்காரன் கேட்கிறான், உங்களுடைய வசனங்களை நான், வசனத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்க என் கண்களை திறந்தருளும். நான் கேட்பேன், லார்ட் ஓப்பன் மை ஐஸ், என் கண்களை நீர் திறந்தருளும் ஆண்டவரே. வசனம்
இந்த வசனத்தை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் தான் கண்களை திறக்கணும். சாதாரண மேலோட்டமா படிக்கிறது வேற, இது ஒரு கதவுக்கு அல்ல. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஜீவன் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. ஒரு முறை படிச்சா அதே காரியங்களை அடுத்த முறை படிக்கும் போது அது வேற விதமாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். அருமையான சாம்சன் ஐயா சொல்லியிருக்கிறார், when I am reading the Bible again and again, God reveals me in different angle அப்படி சொல்வார். ஒவ்வொரு முறையும் அதே வேத பகுதியை நான் மறுபடியும் 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 வாசிக்க 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 the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் என்னை வித்தியாசமான வெளிப்பாடுகளை எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அது ஏன் அப்படி செய்கிறார் தெரியுமா? ஏன் வித்தியாசமான ஒரே வசனம் தான், அதே இடத்துல தான் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் வித்தியாசமான வெளிப்பாடு ஏன் வருது தெரியுமா? என் அனுபவத்தில் நான் தாழ்மையாக சொல்லுவேன், என் அனுபவத்தில் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, அவன் வளர 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 வசனங்களும் அவனுக்கு வித்தியாசமாக தான் தோன்றும். ஆனால் ஒரு சிலருக்கு அதே போல தான் இருக்கும், எப்படி படித்தோமோ அதே மாதிரி தான். இல்லை, உங்கள் வளர்ச்சி, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வேண்டும். அப்படி வளர்ச்சி இருக்குமானால் இந்த வசனங்கள் உங்களுக்கு போர் அடிக்காது, இனிக்கும். ஆமென் சொல்லுங்க. இதுதான் என் வாழ்க்கையில் நான் பெற்ற அனுபவம்.